எடுத்து அதை இன்ட்ரெஸ்ட் கட்டி வாங்கணும்னா அதில் பண்ணுறது அப்படியே வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும்தான் போகுமே தவிர நம்மளோட அசெட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்னொரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க, அப்பார்ட்மெண்ட்ஸு இதெல்லாம் போகும்போது பில்டிங்கோட வேல்யூ டிப்ரிஷியேஷன் தான். இன்னைக்கு 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்குறோம்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் 1200 ஸ்கொயர் ஃபீட் அவ்வளோ தான் கிடைக்குது. 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் கிடைக்கிறதே கஷ்டம். அதில் வந்து யூடிஎஸ்ன்னு கிடைக்கக்கூடிய லேண்டு வந்து வெறும் 500 ஸ்கொயர் ஃபீட்டு அது மாதிரி இருக்கும். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 20 லட்ச ரூபாய் இருக்கலாம். மிச்சம் 30 லட்ச ரூபாய் வந்து உங்களோட பில்டிங் வேல்யூ. அந்த 30 லட்ச ரூபா வந்து டிப்ரிஷியேட் தான் ஆகும். ஸோ இந்த 20 லட்ச ரூபாய் 500 ஸ்கொயர் ஃபீட்டோட இது தான் அப்ரிஷியேட் ஆகுமே தவிர பில்டிங் வேல்யூ வந்து டிப்ரிஷியேட் ஆகும். ஸோ ஃபியூச்சரில் அந்த பில்டிங் ஒரு 30 வருஷம் ஆச்சுன்னா அந்த பில்டிங் வந்து இடிச்சிட்டு திரும்ப கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஒன்லி லேண்டு மட்டும் தான் அப்ரிஷியேட் ஆகுமே தவிர பில்டிங் அப்ரிஷியேட் ஆகாது. ஸோ அதெல்லாம் வந்து யோசிச்சு தான் வந்து லோன் எடுக்கிறது இந்த மாதிரி லாங் டேர்முக்கு பண்ணணும். இன்ஸ்டெட் ஆஃப் அதுக்கு பதிலாக இப்போ நான் சொன்ன அந்த எஸ்ஐபியை இந்த 20 வருஷத்துக்கு கட்டிட்டு வந்திருந்தா